இணை ஆசிரியை அசோகவர்ஷினி இணைப்பில் இணைந்திருக்காங்க. வணக்கம் அசோகவர்ஷினி. பீகார் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார் நிதிஷ்குமார். இது அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த பதவியேற்பு விழாவை பற்றி நீங்க இன்னும் விரிவாக சொல்லுங்க. அஞ்சலி, இது அவர் பீகாருடைய லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி பீகாருடைய வரலாற்றிலேயே மிக அதிக காலம் முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான். நம்முடைய ரமேஷ் கூட அழகா சொன்னது போல யார் ஜெயிச்சாலும் முதலமைச்சர் என்னவோ நிதிஷ்குமார் தான் அப்படிங்கிற ரீதியில தான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைமை இருக்கிறது அப்படின்றது பார்க்கிறோம். 10வது முறையாக அவர் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதுல அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு பீகார்ல அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எப்போ அவர் முதலாக லாலு அவர்களுடைய அந்த அமைச்சரவையை, லாலு பிரசாத் அவர்களை 2000ஆம் ஆண்டுல அவர் வீழ்த்தி அவர் முதலமைச்சராக ஆனாரோ, அந்த ஜங்கிள் ராஜ் அப்படிங்கறத 2000த்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு 2025 வரைக்கும் அங்க தொடர்ந்து சொல்லப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது இன்னமும் அவருக்கான ப்ரோ இன்கம்பன்சியும் லாலு பிரசாத் யாதவுக்கான ஆன்டி இன்கம்பன்சியும் 20 வருஷமா தொடருது ஒரு மாநிலத்துல அப்படிங்கிறது கேள்விப்படாத ஒரு விஷயமாகவும் அரிதான ஒரு விஷயமாகவும் இன்னைக்கு அரசியல் ஆய்வாளர்களாக அவர்களால பார்க்கப்படுது. அதை தாண்டி இன்றைக்கு அவர் முதலமைச்சர் ஆகக்கூடியதுடைய மற்ற முக்கியத்துவங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து, அமித்ஷால இருந்து, மற்ற பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள்ல இருந்து அத்தனை பேரும் ஆஜரா இருக்கிறாங்க, அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்கன்றதை பார்த்திருக்கோம். இன்றைக்கு இதற்கு முன்னால் நிதிஷ்குமார் பதவியேற்றதை விட இன்றைக்கு அவர் பதவியேற்பதற்கான ஒரு கூடுதல் முக்கியத்துவம் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு நிதிஷ்குமார் இல்லாம மத்தியில ஆட்சி இல்லை அப்படிங்கிற நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்துடைய இந்த 2 மாநிலங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்டிஏ அரசாங்கத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய 2 தூண்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நம்பர்ஸ் அதுதான் நமக்கு காட்டுது. அப்போ இந்த காலகட்டத்துல அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் முக்கியத்துவம். பீகாருக்கான இன்னும் கூடுதல் விஷயங்களை முதல் பட்ஜெட் 2024ல போடும்போதே இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன சொல்லப்பட்டதுன்னா, இது பீகாருக்கான பட்ஜெட், பீகாருக்கு தான் நிறைய ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் மற்ற கட்சிகள் வச்சாங்க. அந்த மாதிரி இப்போ அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய காலகட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் சர்க்காரை பயன்படுத்தி அவர் இன்னும் பீகாருக்கு நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையும் அங்க பார்க்கப்படுது. இந்த முறை இந்த தேர்தல்ல பாஜகவும் நிதிஷ்குமார் அவர்களும் சம அளவுல தொகுதிகள் போட்டியிட்டாங்க. நம்ம அரசியல் ரீதியா பார்க்கும்போது சம அளவுல தொகுதிகள் போட்டியிட்டு வெற்றி தோல்விகள் எப்படி இருந்தாலும் பிஜேபி கொஞ்சம் கூட இருந்தாலும் கூட இதுல இந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான் அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்து இல்லாம அவங்க கூட்டணியில பயணிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இது அடிக்கடி தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. நிதிஷ்குமாரை அங்க முதலமைச்சர் ஆக்குவாங்களா, பிஜேபி முதலமைச்சரை கொண்டு வந்துருவாங்களா, இங்க தமிழ்நாட்டிலையும் அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, வேற யாரையோ கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட ஒப்பிடப்பட்டு அரசியல் களங்கள்ல பேசப்பட்ட விஷயம் தான். எப்படி மகாராஷ்டிரால இதுக்கு முன்னாடி ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் முதலமைச்சரா இருந்தார், அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு பார்க்கும்போது அவரே முதலமைச்சரா தொடர்வாராங்கிற கேள்வி எழுந்த போது சிவசேனா பாஜக கூட்டணியில தேர்தலுக்கு பிறகு தேவேந்திர பட்னவிஸ் மீண்டும் பாஜகவினுடைய வேட்பாளர் மீண்டும் அங்க முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டார். நம்ம பீகார்ல அந்த நிலை இல்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ இந்த 2 உதாரணங்கள் தான் அடிக்கடி தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு சொல்லப்படுது. இந்த கூட்டணியில அவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் இது வரைக்கும் சொல்லலையே, ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பி வராங்க. ஆக அவங்க மகாராஷ்டிரா மாதிரி தான் செய்ய போறாங்க, பாருங்க பீகார்லயும் கூட நிதிஷ்குமாரை மாத்திடுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனா மகாராஷ்டிரால வேற ஃபார்முலா, பீகார வேற ஃபார்முலா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்கோர்ஸ் இதுல நிதிஷ்குமார் அவர்களுக்கு மத்தியில ஒரு பெரும் பங்கு இருப்பதும் இதுல ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அரசியல் ஆய்வாளர்கள் நமக்கு எடுத்து சொல்றாங்க. சோ அவருடைய ஸ்டேக் அங்க சென்டர்ல ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதுனால ஸ்டேட்ல அவருக்கு நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா பாஜக முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னும் சிலர் இத விமர்சன பார்வையா வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அவருடைய இந்த பதவியேற்பு விழா அப்படிங்கிறது இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த வெற்றியில இந்த பிஜேபி இங்க 10வது முறையா ஒரு ரெக்கார்டா நிதிஷ்குமார் பிஜேபி அவங்களுடைய கூட்டணி கூட்டணி 10வது முறை வெற்றியில நிதிஷ்குமாருக்கு 10வது முறை வெற்றி. அத எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு விஷயம் அப்படின்னும் சிலர் விமர்சிக்கிறாங்க. ஏற்கனவே சிராக் பாஸ்வான் அவர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய மகன்
தனித்து நின்று முரண்பட்டு நின்று வெளியே நின்னாரு. நான் வந்து நிதிஷ்குமாரை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே நின்னாரு. அப்ப அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பிரிஞ்சு போன வாக்குகள் எல்லாம் இந்த முறை சிராக் பாஸ்வானை கூட்டணிக்குள்ளேயே அவர்கள் இணைத்ததன் மூலமாக கொண்டு வந்தார்கள். இந்த மாதிரியான ஃபார்முலா கூட்டணியோட வலிமையை உணர்த்தக்கூடிய விதமாகவும் இந்த வெற்றி இருக்கிறது. எப்படி தமிழ்நாட்டுல இன்னி வரைக்கும் திமுக கூட்டணி ரொம்ப வலிமையாக எந்த ஒரு பெரிய சலசலப்புகள் இல்லாம தொடர்ந்து 2017 இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போல அதிமுகவும் இதுல இருந்து பாடம் கற்கணும். யாரெல்லாம் முரண்பட்டு நின்னார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியில இணைக்கணும். அப்பதான் சிராக் பாஸ்வான் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாதான் இங்கே வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பேசும்போது அதை சொல்லக்கூடிய விமர்சகர்களும் உண்டு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ரீதிகள்ல இந்த பீகாருடைய தேர்தல் வெற்றி அப்படிங்கிறதும் இந்த பதவியேற்பு அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டு அரசியலையும் கூட பல்வேறு கணக்குகளாக பேசப்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நன்றி மேம், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.